இன்னும் கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு தனி தீர்மானம் தேவையா அப்படிங்கிற கேள்வியை நயினார் நாகேந்திரன் எழுப்புகிறார். திரு பீட்டர் அல்போன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? கார்த்திகை செல்வன் நண்பர் நயினார் நாகேந்திரனுடைய நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலைப்பாடு. ஏன்னா இன்னைக்கு இந்த டிராப்ட் ப்ரொபோசல்ஸ் அறிவித்திருக்கிறது யார் அறிவிச்சிருக்கிறார்னா ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் தான் இதை அறிவித்திருக்கிறார். அப்போ இது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. இந்த உயர்கல்வி ஒத்திசை பட்டியலில் இருக்கின்ற போது இதை போன்ற அதாவது அதிகாரத்தையே முழுமையாக மாநில அரசுகளிடமிருந்து எடுக்கின்ற இந்த சொல்ல போனால் இதற்கு ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தமே தேவைப்படும். ஏன்னா நீங்க இன்னைக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஸ்டில் இன் த பர்வியூ ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அது இன்னும் மாநில அதாவது பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல் நிர்வகித்தல் போன்றவை இப்பொழுதும் இந்த ஒத்திசைவு பட்டியலுக்கு வந்த பிறகும் கூட அது முழுமையான மாநில அரசுகளின் அதிகார எல்லை கூட தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த டிராப்ட் எப்படி வந்திருக்கணும்? மாநில அரசையும் கலந்து பேசின பிறகுதான் இந்த டிராப்ட் கல்வியாளர்களுடைய ஆலோசனை பெறுவதற்கும் பொதுமக்களுடைய ஆலோசனை பெறுவதற்கும் தான் அந்த டிராப்டே ஒழிய இட்ஸ் நாட் ஃபார் த ஸ்டேக் ஹோல்டர். இப்ப இந்த பல்கலைக்கழகங்களுக்கு யார் முதலீடு செஞ்சிருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 11 பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 11 பல்கலைக்கழகங்களை ஒன்றிய அரசு என்ன முதலீடு? இது தமிழக அரசினுடைய முழுக்க தமிழக அரசினுடைய முதலீடு. சம்பளம் கொடுக்கிறது தமிழக அரசினுடைய வரிப்பணம். நீங்க அதனுடைய முழுமையான அதிகாரத்தை எடுக்கின்ற போது அந்த மாநில அரசை நீங்க கலந்து கூட பேச மாட்டேன் என்று சொன்னா ஒரு மாநில அரசு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அது முதல் கேள்வி. இரண்டாவது, நான் திரும்ப கேட்கிறேன், இது நான் உரிமை பறிப்பாகவோ அதிகார பறிப்பாகவோ நான் பார்க்கல. நான் பார்க்கிறது நம்முடைய மாநிலத்தினுடைய அசெட்ஸ், எஸ்பெஷலி அகாடமிக் அசெட்ஸ், அதை திருடுகிற, பறிக்கிற, கொள்ளையடிக்கிற முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். இந்த 3 வார்த்தைகளையும் நான் ரொம்ப கான்சியஸா பயன்படுத்துறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரொஃபசர்ஸ் பேராசிரியர் அப்பாயின்மெண்ட்ல இதுல நிறைய திருத்தம் பண்ணிருக்காங்க. அது எதற்காக திருத்தம் பண்ணிருக்காங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களை கொண்டு இங்கே பணிக்கு அமர்த்துவதற்கு வசதியாக பலவிதமான தளர்வுகளை அதுல செஞ்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா the field of academics அகாடமிஷியனா ஒரு 10 வருஷம் இருக்கணும், பேராசிரியரா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பேசிக் குவாலிபிகேஷன். இன்னைக்கு நம்முடைய வாதத்தில் பங்கு பெறுற கான்ஸ்டன்டைன் கூட ஒரு பேராசிரியர் தான். இந்த பேராசிரியர் ஆசிரியர் பின்புலமே இல்லாதவர்களை கொண்டு பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, பியூரோகிராட்ல இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல இருக்கிற கார்பரேட் டைகூன்ஸ் இவங்களை கொண்டு நீங்க வைஸ் சான்சலரா வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுல எந்த விதமான கல்வி சார்ந்த பயிற்றுவித்தல் சார்ந்த அந்த பண்பாடு அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள எப்படி கொண்டு வரப்படும்? வைஸ் சான்சலர் இஸ் எ பைவட்டல் பொசிஷன். அவர் தான் இஸ் த லீடர் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அவர் முழுக்க அகாடமிக் அட்மாஸ்பியரை கொண்டாந்து கொடுப்பதுக்கு இல்லாம அதுல இது இன்னொன்னு கேக்குறேன், நான் வருஷம் நடைமுறையில் இருக்கிறது தானே திரு பீட்டர்? 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அல்லது கல்வியாளர்கள் அல்லாதவர்கள் துணைவேந்தர்களாக வேறு சில மாநிலங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அது அதை ஒரு நடைமுறைக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்ற முயற்சியை யூஜிசி எடுத்திருக்கு. ஆனா இது இதுவரைக்கும் எடுக்கப்படாதது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. வேறு சில மாநிலங்களில் 1-2 அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படி நடந்திருக்கவும் செய்திருக்கு. இல்ல அது நான் என்ன சொல்றேன், that should be left to the universities. இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் ஒரே சட்டம் கிடையாது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கு. அந்த பல்கலைக்கழகம் தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகம், அது தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளும். உலகத்தில் மிக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் எப்படி நடக்கின்றன, எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தால் அந்த பல்கலைக்கழகங்களுடைய எவல்யூஷன் தான் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய அசெட். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு பாரம்பரியம். நீங்க ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்கு, ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் நான் அதான் ஒரு முக்கியமான கருத்து சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு
நம்மகிட்ட இருக்கிற ஒரே யூஎஸ்பி, இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரே யூஎஸ்பி என்ன, நம்மகிட்ட வந்து மைன்ஸ் கிடையாது, நம்மகிட்ட பெரிய தாது உலோகங்கள் கிடையாது, நம்மகிட்ட பெரிய பெர்மனன்ட் ரிவர்ஸ் கிடையாது, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் மனித வளம் தான். இன்டெலிஜென்ட் பீப்புள், ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ஹைலி வாஸ்ட் ரெட் பீப்புள், நாலெட்ஜபிள் பீப்புள், இன்ஃபர்மேட்டிவ் பீப்புள். இதுதான் நம்முடைய அசெட். இதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கல்வி வளம் அதிகமா அசெட் வந்து இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இல்ல. கல்வி வளம் அதிகமா இருக்கு. இந்த கல்வி வளத்தை என்ன பண்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட கம்பீட் பண்றதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கு வந்து நம்மிடம் இருக்கின்ற இந்த கல்வி வளத்தை பிடுங்கி நம்முடைய எதிர்கால தலைமுறைகளை வந்து ஒன்றுமே உதவாத ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கான ஒவ்வொரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை நான் பார்க்கிறேன். இந்த முயற்சி இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் தானே பொருந்தும், கல்லூரிகளுக்கும் தானே பொருந்தும். பல்கலைக்கழக நிதிநிலை குழுவினுடைய வரைவு அறிக்கை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமானது அல்லவே? இந்தியாவில் எங்கெங்க பல்கலைக்கழகங்கள் இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன இந்தியாவில் 100 இன்ஸ்டிடியூஷன் எடுங்க, 100 டாப் இன்ஸ்டிடியூஷன் எடுங்க. டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்குதா, மத்திய பிரதேசத்துல இருக்குதா, ராஜஸ்தான்ல இருக்குதா, உத்தரகாண்ட்ல இருக்குதா, ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்குதா, அஸ்ஸாம்ல இருக்குதா? கல்விங்கிறது வந்து நமக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட். இங்க வந்துதான் படிக்கணும், இங்கதான் வந்து பேராசிரியர்கள், இங்கதான் அறிவு கொள்முதல் நடக்கும், இங்கதான் வந்து அறிவார்ந்த தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வந்து நான் என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதைத்தானே நம்ம கடந்த 60-70 ஆண்டுகளாக வளர்த்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒரே கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. 1947 சுதந்திரம், 1950 குடியரசு, இப்போ வந்து 2024-25 மாநில அரசுகள் தான். அப்பப்போ எல்லாம் ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் ஒரே அரசு தானே. அப்ப ஏன் வெவ்வேறு மாநிலங்கள் வெவ்வேறு விதமாக வளர்ந்திருக்கிறது? வெவ்வேறு மாநிலங்கள் ஏன் வெவ்வேறு துறைகளில் வளர்ந்திருக்கிறது? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி கோணம், ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு முன் உந்துதல், இதையெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா ISR நம்ம ஆட்களே வர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல நீ அந்த ஊர்ல இவர் இப்போ வந்திருக்கிறாரா, இவரு அவர் ஊரை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அங்க இருந்து ஒருத்தர் இந்த அரசு பள்ளியில படித்து இந்த நம்ம கல்லூரியில படித்து வந்தவர் தானே. ஆகவே நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஆசீர்வாத மாஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். புதிய கல்விக் கொள்கை என்ன அடிப்படையாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது? 2035 ஆண்டு உயர்கல்வி கற்பதற்கு போகின்றவர்களுடைய எண்ணிக்கையை பள்ளிக்கல்வியிலிருந்து 100 பேர் படித்தால் 35 பேர் போகக்கூடிய அளவில் இருப்பதற்காக தயாரிக்கப்பட்ட கொள்கை. 35% போனோம். அது எப்போ? 2035. அதுக்காகத்தான் அந்த டிராஃப்ட் பாலிசி. ஆனால் நம்ம இன்னைக்கு 60% கடந்தாச்சு. அந்த பாலிசி நமக்கு எப்படி சரியா வரும்? அந்த புதிய கல்விக் கொள்கை எதற்காக தயாரிக்கப்பட்டது? அந்த 35 விழுக்காடு இருக்கிற மாநிலங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனா நம்ம ஆல்ரெடி கிராஸ்ட் 60. அப்ப ஏன் எங்க கால்களை பிடித்து இழுக்கிறீர்கள் என்பதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன்.